வணக்கம். நான் விஆ டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைல்டு அவேர்னஸ் பற்றி. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா போக்சோ ஆக்டை பற்றி. போக்சோ அப்படின்னா என்ன? இப்போ வந்து அடிக்கடி நியூஸில் இல்லை வந்து ஜென்ரலாக பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, போக்சோ ஆக்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சில பேரை அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த போக்சோ ஆக்ட்னா என்ன? அதுக்கும் சில்ட்ரனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றத ஃபர்தர் வீடியோஸ்லேயும் நிறைய உங்களுக்கு சொல்கிறேன். வந்து போக்சோ ஆக்ட் வந்து எதுக்காக சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த போக்சோ அப்படின்றது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் அஃபென்சஸ். ஸோ அப்போ வந்து இது 2012 இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து சில்ட்ரனுக்கு ஏதாவது செக்ஷுவல் அஃபென்சஸ்னால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரி ப்ராப்ளம்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் இந்த லா. பட் இனிஷியலாக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது 2012 பண்ணும் போது இந்த சட்டம் கொண்டு வந்தால் கூட அதை ப்ராப்பராக வந்து ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை அதாவது சில்ட்ரனோ இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸோ இதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி என்னோட குழந்தைக்கு நடந்திருக்கு அப்படின்றத யாரும் வந்து வெளியே சொல்றதுக்கே வந்து பயந்தாங்க. ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா 0 வயசுல இருந்து, அதாவது 0 இயர்ஸ்ல இருந்து 18 இயர்ஸ்க்கு உள்ள நடுவில் உள்ள குழந்தைகள், இன்ஸ்பைட் ஆஃப் எந்த ஜெண்டர்னாலும், மேல் ஃபீமேல் யாரா பாய் கேர்ள்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து அவங்களுடைய அதாவது டச்சில் வேற யாராவது குட் டச் பேட் டச் இந்த மாதிரிலாம் வந்து ஆக்சுவலாக ஸ்கூல்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ப்ரோக்ராம் பற்றி அவேர்னஸ் கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ பேரண்ட்ஸை தவிர வேற யாராவது, அதாவது கேர்டேக்கர்ஸ் இல்லைனா வந்து கார்டியன்ஸ் இல்லைனா வந்து ஹாஸ்டல் வார்டன்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய இப்போ ஸ்பெசிஃபை பண்ணியே கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னா அவங்கெல்லாம் வந்து அஃபண்டராக இருக்கிற பட்சத்தில் இந்த பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போது நம்ம வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக இது என்ன பண்ணணும் அப்படின்னா, போக்சோ ஆக்டை பற்றி நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே எல்லாத்தையுமே படிச்சுட்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, போக்சோ ஆக்ட்னா என்ன, இது யாருக்கு எந்த வகையில் உதவுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை, மைனர், அதாவது பிறந்த குழந்தை, பச்சிலம் குழந்தையில இருந்து 18 இயர்ஸுக்கு உள்ள குழந்தை, அவங்களுக்கு வந்து ஏதாவது செக்ஷுவல் அஃபென்சஸ் நடந்துச்சுன்னா, அப்ப செக்ஷுவல் அஃபென்ஸ்னா நீங்க எதை பத்தி மேம் பேசுறீங்க அப்படின்னா, ஒரு குழந்தைய அவங்களுடைய அனுமதி இல்லாம டச் பண்றதுன்றது இட் வில் கம்ஸ் அண்டர் ஹராஸ்மெண்ட் தானே. அப்ப அந்த மாதிரி அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படுத்துற யாரோ ஒருத்தவங்களுடைய செயல் வந்து பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையோட ஆள் மனசுல நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத அவங்க வந்து ப்ராசஸ் பண்றதுக்குள்ளேயே அந்த ஆன்சைட்டிக்குள்ளேயும் அந்த ஒரு மாதிரி ஒரு பதட்டத்துக்குள்ளேயும் அவங்க வந்து உள்ள போயிடுறாங்க. அவங்களோட திங்கிங் வந்து அந்த மாதிரி போயிடுது. இது வந்து அந்த குழந்தையோட நார்மல் லைஃப்ல வந்து பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணுது. இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய விதமான, அதாவது யாரும் வந்து ஒரு பேட் வேர்ட்ஸ்ல வந்து ஒரு குழந்தைய வந்து அவங்களுடைய ஆர்கன்ஸையோ இல்லை அவங்களுடைய அப்பியரன்ஸையோ தப்பா பேசினா கூட இந்த போக்சோ சட்டத்துப்படி அவங்கள நம்ம வந்து தண்டிக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி எத்தனையோ லாஸ் வந்து குழந்தைய வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்றதுக்கும் அவங்கள மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் எந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டும் யாரும் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த போக்சோ ஆக்டே வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி ஆக்டெல்லாம் நம்மளுடைய குழந்தை இந்த சொசைட்டியில் நம்ம வந்து பாதுகாப்போட தான் வளர்க்குறோமா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் நீங்களுமே என்ன மாதிரி ஆக்ட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு நம்ம கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். இனி ஃபர்தர் வீடியோஸ்லையும் இந்த போக்சோ பற்றி ஆக்சுவலாக என்ன மாதிரி ஆர்டிக்கலில் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்குது, அப்போ ஒரு குட் டச் பேட் டச், அப்போ ஒரு குழந்தை வந்து டிஸ்கம்ஃபர்டான டச்சை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னா அதுக்கு அந்த அஃபண்டருக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க, அதுக்கு அஸ் அ பேரண்ட்டாக நான் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.